இந்த மரத்துக்கு முக்கியமான காரியம் எங்க இருக்கு தெரியுமா? பார்ட் அன்சீன் போர்ஷன். அது கண்களால தெரியாது. நல்லதை நினைத்தால் நன்றாக வளர்ந்து கனி கொடுப்பீங்க. வசனமாகிய ஆண்டவருடைய வார்த்தை என்றதான உரத்தை போட வேண்டும். God called us this year to be a blessing. நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். We have to take the right decision at the right time. சரியான நேரத்திலே சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும். இந்த வருஷத்தை சொல்லுங்க, இந்த வருஷத்துல சொல்றார் one more year, இன்னொரு வருஷத்தை கொடுப்போம். Hallelujah. මේ අලුත් අවුරුද්ද තුල இந்த புதிய வருஷத்திற்குள்ளே අපි දෙවියන් වහන්සේට කැප වෙමු. தேவனிடத்தில் எங்களை ஒப்புக்கொடுப்போம். අපි ගායනා කරමු වහන්සේට. அவரை நோக்கி பாடுவோம். ඔබේ අභියස உம்முடைய சமூகம் ඔබ දැත් ඔසවා කියමු. அவர்களை உயர்த்தி பாடுவோம். ඔබේ අභියස
ස්වාමී මුකේ සිට සෑම දරුවෙක්ම ස්වාමිනී ඔබ වහන්සේ පවිත්‍ර කළ මැනව. හාලෙලූයා. යේසුනි. හාලෙලූයා. රසපමින වහන්සේ ක්‍රියා කරන්න. රසපමින වහන්සේ ක්‍රියා කරන්න. මොහොතක් වහන්සේ ස්පර්ශ කරන්න. ස්පර්ශ කරන්න ස්වාමී. අනුකම්පා කළ මැනව. අනුකම්පා කළ මැනව. අනුකම්පා කළ මැනව. හාලෙලූයා. ඔබේ කරුණාව පෙන්වන්න. ඔබේ කරුණාව පෙන්වන්න. හාලෙලූයා. ජගත් ඔබට ස්තුති. ආත්මයානි ඔබට ස්තුති. ක්‍රියාවන්තව ශාස්ත්‍රා වේවා. යේසුනි. යේසුනි ඔබේ කරුණාව දරුවන්ට අවශ්‍යයි. යේසුනි ඔබේ කරුණාව දරුවන්ට අවශ්‍යයි. යේසුනි ඔබගේ කරුණාව පෙන්වන්න. කරුණාව පෙන්වන්න. පවිත්‍ර කරන්න. වාසය නිදහස් කරන්න. වාසය උපකාර කරන්න. ඔබත් එක්ක සුද්ධ ගමනක් යන්න. වාසය උපකාර කරන්න. හාලෙලූයා. හාලෙලූයා. ස්තුති වේවා ස්වාමිනී. මහිමේ වේවා ස්වාමිනී. නමස්කාර වේවා ස්වාමිනී. ஸ்மரிக்கிறோம் அப்பா. ආමේන්. හාලෙලූයා. ස්තුති වේවා ස්වාමිනී. ගෞරව වේවා ස්වාමිනී. හාලෙලූයා. හාලෙලූයා. ஹalleluya. අපි ආත්මෙන් පිළ මේ ගීතිකාව ගායනා කරමු. நாங்கள் ஆவியிலே நிறைந்த இந்த பாடலை பாடுவோம். දැත් ඔස්සවලා කියමු. கரங்களை உயர்த்தி பாடுவோம். எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, සිංහාසන உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. ගෞරව වේවා. හාලෙලූයා. හාලෙලූයා. ஹalleluya. ස්වාමිනී අප මාතේ ක්‍රියා කරන්න. මාතේ ක්‍රියා කරන දෙවදනි සුද්ධාත්ම දෙවදනි. හාලෙලූයා. ස්තුති සුද්ධාත්මනි. நன்றி பரிசுத்த ඔබට ஆவியானவரே. ස්තුති. நன்றி. හාලෙලූයා. හාලෙලූයා. ඔබට ගෞරව වේවා ස්වාමිනී. மகிமை உண்டாவதாக. ඔබට ස්තුති. අපි නම් හාලෙලූයා. ප්‍රීතියෙන් ගායනා කරමු උන්වහන්සේට. சந்தோஷமாய் உற்சாகத்தோடு பாடுவோம். இதுவரை நடத்தி உலகினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உலகினை காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன் மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. அபிஷேகம் தந்து வளங்களை ஈந்து தயப்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வளங்களை ஈந்து தயப்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உம்மையே உயர்த்துகிறோம். The unseen part of the tree, அதுதான் வேர்.
නොපෙවෙන කොටස ඒක තමයි මුල. அது மண்ணுக்கு அடியில் இருக்கிறது, மனுஷனை கண்களுக்கு தென்படாது. ඒක පොළොව යට පස්වල තිබෙන්නේ ඒක මිනිසයන්ට පෙනෙන්නේ அந்த නැහැ. வேரிலிருந்து வருகிறது the stem, அந்த தண்டு எழும்பி ඒ வருகிறது. මුලෙන් හට ගන්නා දේ තමයි ගස. அது மனுஷனால் பார்க்க முடியும். ඒක මිනිසයන්ට බලන්න පුළුවන්. அதற்கூடாக வருகிறது இலைகள், குலைகள் மற்றும் காய்கள், ඒ කඳ கனிகள். තුලින් හට ගන්නා දේවල් තමයි කොළ. அது மனுஷன் பார்ப்பது மாத்திரமல்ல, அதை மனுஷனால் அனுபவிக்க முடியும். ඒක මිනිසයන්ට දකින්නට පමණක් නෙවෙයි ඒක භුක්ති විඳින්නටත් පුළුවන්. ஆனால் இந்த நல்ல பழம் கனி கொடுக்க வேண்டும் என்றால் නමුත් යහපත් ලෙස ඵල දරන්නට ඕනේ சில නම් மரங்கள் இருக்கு, கனிகள் இருக்காது. සමහරක් ගස් තිබෙනවා ඵල නැහැ ඒවල. பெரிய மரமாய் விருட்சமாய் இருக்கும். මහා විශාල ලෙස දකින්නට But පුළුවන්. that will give shelter to the people. சூடு காலத்திலே அந்த வெயிலிலே வந்தவர்களுக்கு இளைப்பாறுதல் அடையும்படி அந்த மரத்துக்கு கீழே போயிருப்பார். ග්‍රීස්ම කාලයේදී රස්නේ ආපු අයට සෙවණල්ලක් දෙන්නට පමණයි ඒ උපයෝගී වන්නේ. அப்ப அது குலையாய் இருக்கலாம், கனி கொடுக்கும். குலையாய் இருந்தால், இலைகள் இருந்தால் அது நிழல் கொடுக்கும். උඩයක් හැටියට අපිට සෙවණල්ල ලබා දෙන්නට පුළුවන්. இல்லாவிட்டால் பழத்துக்கூடாக மற்றவர்களுக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கும். පළතුරු වලින් අන් අයට ආශිර්වාදයක් වෙන්නට පුළුවන්. அந்த மரம் பிரயோஜனமுள்ள கனி கொடுக்க வேண்டிய மரமாய் இருக்க வேண்டும் ඒක என்றால் ප්‍රයෝජනවත්ව ඵල දරන්නා වූ ගහක් වෘක්ෂයක්ව තිබෙන්නට ඕන නම් நாங்க என்ன செய்யணும் தெரியுமா? අපි කුමක්ද කරන්නට ඕනේ? நாங்க யார் தெரியுமா? අපි කවුද? முதல்ல சொன்னேன், எங்களுடைய இருதயம் வந்து கம்ப்யூட்டர். ප්‍රථමයෙන් මම කිව්වා අපගේ හදවත ඇවිල්ලා පරිගණකයක් இப்ப කියලා. பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த மரம். දැන් ළඟින් එක්කෙනෙක් බලගෙන ඔබ තමයි ඒ වෘක්ෂ ගහ. කියන්න නැවත වරක් කියන්න. රුක්ෂ ගහක්, விசால ගහක්, විශාලම ගහක්. அவ்வளவு பெரிய ஒரு மரமா இருக்கீங்க, பார்க்க அழகா இருக்கிறீங்க. තව විශාල ගහක් ලෙස ඔයගොල්ලන් බලන්නට අලංකාර ලෙස සිටිනවා. நோ யூஸ், பிரயோஜனம் இல்லை. කිසිම පළක් නැහැ. சூட்டெல்லாம் போட்டு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிறீங்க. සූට් එහෙම ගහලා කබායම දාලා හොඳට பட் ඉන්නවා. வாட் இஸ் தி யூஸ்? நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாமல், மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்காவிட்டால், மற்றவர்களுக்கு கனி கொடுக்காவிட்டால் உங்களுடைய மரத்துல என்ன பிரயோஜனம்? ඔබ ආශිර්වාදයක් නොමැතු අන් අයට සෙවණැල්ලක් නොදී අන් අයට පළක් නොදී සිටිනා නම් ඒකින් තිබෙන්නා වූ ඵල කුමක්ද? இந்த மரத்துக்கு முக்கியமான காரியம் எங்க இருக்கு தெரியுமா? මේ ගසට වැදගත්ම දේ කොයිද දන්නවද எப்படி තිබෙන්නේ? கனி கொடுக்கும், எப்படி நிழல் கொடுக்கும் என்று தீர்மானிப்பது எங்க தெரியுமா? කෙලෙසද ඵල දරන්නේ නැත්නම් සෙවණැල්ලක් දෙන්න කියලා තීරණය ගන්නේ කොහෙන්ද දන්නවද? வேர்ல. ඒ මුල් වලින්. unseen part, unseen portion. அது கண்களால தெரியாது, வேர். ඇස් වලට නොපෙනෙනා වූ ඒ මුල් වලින්. அதுதான் எங்களுடைய இருதயத்தின் நினைவுகள். ඒ තමයි අපගේ හදවතේ සිතුවිල්ල. நல்லதை நினைத்தால் நன்றாக வளர்ந்து கனி கொடுப்பீங்க. යහපත් දේ සිතුවා නම් යහපත් ලෙස හටගෙන යහපත් ඵල දරයි. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்திலே இப்படியாக ஒரு வார்த்தை இருக்கிறது. ස්වාමීන් වහන්සේගේ වචනේ මෙලෙස ලියා லூக்கா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை. 6 සිට 9 දක්වා. උන්වහන්සේ මේ උපමාව කියනසේක්. එක් මනුෂ්‍යයෙකුගේ මිදිවත්තෙහි අත්තිකා ගහක් හිටවා තිබුණේය. ඔහු ඒ ගහේ ගෙඩි සොයමින් ආවේය. නමුත් කිසිවක් සම්බ වුණේ නැත. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. එවිට ඔහු මිදිවත්ත බලන්නාට කතා කොට බලව මේ 3 අවුරුද්දේම මේ අත්තිකා ගහේ ගෙඩි සොයා ආ නමුත් කිසිවක් සම්බ වුණේ නැත. ඒක කපා දමා පන්න. පොළවට බරව තිබෙන්නේත් මක් නිසාදයි කීවේය. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். ඔහු උත්තර දෙමින් ස්වාමිනී ඒක වටකර හාරා පෝර දමනතුරු මේ අවුරුද්දෙත් තිබුණාවේ. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். ඉන්පසු පල දැරුවොත් යහපත නැත්නම් ඒක කපා දමන්ට පුළුවන් යයි ඔහුට කීවේ යයි කීසේක. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நல்ல கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். හොඳට සාවධානයෙන් අහුම්කම් 8ஆம் දෙන්න. வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். 8 වෙනි වගන්තිය නැවත කියවන්නට අසමු. ඔහු උත්තර දෙමින් ස්වාමිනී ඒක වටකර හාරා පෝර දමනතුරු මේ අවුරුද්දෙත් තිබුණාවේ. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எருப்போடுவேன். இந்த மரத்திலே கனி கொடுக்காதபடியால் ஆண்டவர் ஆகிய
தோட்டக்காரன் அதை வெட்டி போட விரும்புகிறார். මේ වෘක්ෂයේ පළ නොදරපු නිසා ඒ ස්වාමියා වූ දෙවියන් වහන්සේ ගස කපා දමන්නට තීරණය කරනවා. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அந்த பிதாவை நோக்கி சொல்லுகிறார், இவர்கள் அறியாமல் செய்தார்கள். යේසුස් වහන්සේ මේ පොළොවට වැඩම කළ අවස්ථාවේ දෙවියන් වහන්සේ පියාණන් දෙස බලා කියන මොවුන් නොදැනුවත්කමින් මේ දේවල් இன்னொரு කරනවා வருஷம் කියලා. கொடுப்போம். තව අවුරුද්දක් අපි ලබා දෙනවා. 2026 வருடத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். 2026 ස්වාමීන් වහන්සේ ඔබ උදෙසායි මා උදෙසායි ලබා දී තිබෙනවා. ஆவியானவர் சொல்லுகிறார், ආත්මයන් වහන්සේ இந்த வருஷத்தையும் கொடுப்போம். මේ අවුරුද්දත් ලබා දෙනවා. இதுவரைக்கும் பலன் கொடுக்கல. මේ වෙනතුරු පළ නොදැරුවා. பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு கேளுங்க, போன வருஷம் பலன் கொடுத்தீங்களான்னு கேளுங்க. ළඟින් කෙනෙක් අහන්න පසුගිය අවුරුද්දේ පළ දරුවාද කියලා. எங்களுக்கும் பலன் இல்ல, மத்தவங்களுக்கும் பலன் இல்ல. අන්න අයටත් පළ නැහැ, අපිටත් පළ නැහැ. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் யூஸ்லெஸ், ஒண்ணுக்கும் பிரயோஜனம். කිසි කමකට නැහැ. எனக்கும் பிரயோஜனம், என் குடும்பத்துக்கும் பிரயோஜனம், நான் வேலை செய்யற கம்பெனிக்கும் பிரயோஜனம் இல்ல, மத்தவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல, මටත් சபைக்கும் ප්‍රයෝජනයක් பிரயோஜனம் இல்ல. නැහැ. මගේ පවුලට ප්‍රයෝජනයක් නැහැ. මම රැකියා කරන ஆனால் ප්‍රයෝජනයක් නැහැ. ஆண்டவர் இந்த வருஷத்தை சொல்லுங்க, இந்த வருஷத்துல சொல்றார், ஒன் மோர் இயர், இன்னொரு வருஷத்தை கொடுப்போம். ඒ නිසා ස්වාමීන් වහන්සේ කියන මේ අවුරුද්ද තව අවුරුද්දක්. வருஷத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, අවුරුද්ද දෙනවා පමණක් அதை නෙවෙයි. சுற்றி தோண்டி ඒ වට කර හාරා உரமிட வேண்டும், පෝර දමා அதற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். වතුර දමා இலைகளுக்கும் குலைகளுக்கும் அல்ல, ඒ කොළවලට සහ ඒ පළවලට නෙමෙයි. வேருக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ஐயா. ඒ මුල් වලට තමයි ප්‍රතිකාර කරන්නේ. எங்களுடைய சிந்தனை, இருதயத்தின் சிந்தனைக்கு தான் ட்ரீட்மெண்ட் வேணும். අපගේ හදවතේ සිතුවිල්ලට තමයි ප්‍රතිකාරය අවශ්‍යයි. அதைத்தான் தோண்டி எடுக்க ඒ வேண்டும். තමයි හාරලා ඉන්නට அதுதான் ගන්න ඕන. உள்ளுக்கு இருக்கிறதான வீணான சிந்தனை வெளியே எடுத்து ඒ තමයි ඇතුළත තිබෙන අනවශ්‍ය සිතුවිලි පිටතට ගෙනින්නේ. வசனமாகிய ஆண்டவருடைய வார்த்தை என்றதான உரத்தை போட வேண்டும். වචනේ නැමැති ස්වාමින් වහන්සේගේ පෝර දමන්නට ඕන. ஆவியானவராகிய தண்ணீரை ஊற்ற வேண்டும். ආත්මයන්න් කියනවා වූ ජලයට වගුරන්නට ඕන. யாராவது மரத்துக்கு தண்ணி அடிக்கிற நேரத்துல, කවුරු ගසකට වතුර දමන අවස්ථාවේදී நிறைய பேர் அடிக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். බොහෝ දෙනෙක් වතුර දාන එක අපි දැකලා තියෙනවා. கீழே போடாம மேல மரத்துக்கெல்லாம் அடிப்பாங்க, அது டஸ்ட் எல்லாம் தான் போகும். මුලට දාන්න නැතුව උඩ තිබෙන කොළ වලට වතුර ගහනවා. அது வளர்ச்சிக்கு பிரயோஜனம் கிடையாது. ඒක වර්ධනයට කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. ஒரு மரத்தை நட்டால், ஒரு if you plant something, where will you water? எங்க நீங்க தண்ணி போடுவீங்க? ඔබ ගසක් පැල කරා නම් කොහෙටද වතුර දාන්නේ? வேருக்கு போகத்தான் பாப்பீங்க. මුලට තමයි වතුර දාන්න බලන්නේ. வேறு சரியா வந்தா மரம் நல்லா வளரும் ஐயா. මුල හරියට තිබුණා නම් ගස என் හොඳ හැටි இருதயத்தின் තිබේ. சிந்தனை சரிப்பட்டால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை හදවතේ மகிமைப்படுத்துங்க. සිතුවිලි හරියස්සුනා නම් මගේ ජීවිතය අලංකාර ලෙස තිබේ. அப்படி என்றால் எங்களுடைய இருதயத்தின் சிந்தனை மாற வேண்டும். එසේනම් අපගේ හදවතේ සිතුවිල්ල වෙනස් වෙන්නට ඕන. அங்கதான் சுத்திகரிப்பு உண்டாக ඒ வேண்டும். ස්ථානයෙන් තමයි පවිත්‍ර වීමක් இந்த අවශ්‍යයි. வருஷம் எல்பேத்தேல் பாவமினி வல்லமை ஊழியத்தின் இருதயங்கள், எங்களுடைய சிந்தனைகள் மாறுகிற வருஷமாய் இருப்பதாக. මේ අවුරුද්ද අපගේ එල්බෙතෙල් බලයේ සේවය තුළ අපගේ සිතුවිලි වෙනස් වෙන්නා වූ அப்பொழுது කාලයයි. தான் பாதாளம் உங்களை மேற்கொள்ளாது. ඒ අවස්ථාවේ පාතාලය ඔබ අභිභව යන්නේ இல்லாவிட்டால் பாதாளம் நிச்சயமாய் மேற்கொள்ளும். නැත්නම් පාතාලය ඔබ අභිභව எங்களுடைய යාවි. சிந்தனை சரிப்படும் பொழுது අපගේ සිතුවිලි හරි ගැස්සන நாங்கள் වෙලාවේදී வளர்கிறோம், අපි වර්ධනය වෙනවා. கனி கொடுக்கிறோம், பல தருணமா? மற்றவருக்கு நிழலாட்டமாய் இருக்கிறோம். අන් අයට සෙවණැල්ලක්ද වෙනවා. God called us this year to be a blessing. நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியா கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். ස්වාමින් වහන්සේ ඔබ මාව කැඳවා තිබෙන්නේ අන් අයට අපි ரோமர் ආශිර්වාදයක් 12 அதிகாரம் 2 வசனத்துக்கு நேராக சீக்கிரமாய் கடந்து செல்லும். රෝම පොතේ 12 වෙනි පරිච්ඡේදයේ දෙවෙනි වගන්තියේ විගසින් කියවන්නට අසමු. නුඹලා මේ ලෝකේ ආකාරයට සමාන නොවී දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත එනම් යහපත් වූ පිළිගත යුතු වූ සම්පූර්ණ වූ දේ කුමක්ද කියා දැනගන්නා පිණිස සිත අලුත් කර ගැනීමෙන් අන්‍යාකාර ඇත්තෝ වෙයල්ලා. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேர்ஷன் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்க மனரூபமாகுங்க. ඔබගේ සිත අලුත් කර ගැනීමෙන් අන්‍යාකාරෝ ඇත්තෝ වෙයල්ලා. வேர் சரியா வந்த மரம் அழகா வரும். මුල හරියට තිබුණා නම් ගස ලස්සනට තිබේ. மரம் அழகா இருந்தால், வேர் சரியா இருந்தால், அதுக்கு ரசம் ஊட்டப்பட்டால் அது நல்ல கனிகளை கொடுக்கும். ගස ලස්සනට තිබෙනවා නම් මුල් හොඳට තිබෙනවා නම් පොහොර දැම්ම නම් ඒකේ ඵල ඉතා යහපත් எங்களுடைய තිබේ. வேறாகிய சிந்தனை சரியில்லாத
இல்லாதனால தான் இன்னும் குடியில இருந்து வெளியே வர முடியல. අපගේ මුල නැමැති ඒ සිතුවිල්ල හරි නැති නිසා තමයි මේ බේබදු කමෙන් පිටතට එන්නට බැරුව තිබෙන්නේ. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக அநேகர் நின்று கொண்டிருக்கிறார்கள். සුදුහුණු ගසනු ලබවා වූ සොහොන් ගුවන් මෙන් බොහෝ දෙනෙක් என்னுடைய පෙනී සිටිනවා. வாழ்க்கை கனி கொடுக்க வேண்டும் என்றால் என்னுடைய உள்ளாந்திரியம் மாற வேண்டும். මගේ ජීවිතේ පළ දරන්නට ඕන නම් මගේ අතුලාන්ත ඉස්සල්ලාම වෙනස් වෙන්න ඕන. என்னுடைய வீணான சிந்தனை மாற வேண்டும். මගේ අනවශ්‍ය සිතුවිලි වෙනස් We have to වෙන්න. take the right decision at the right time. சரியான நேரத்திலே சரியான தீர்மானங்களை எடுக்க හරි வேண்டும். අවස්ථාවේදී හරි තීරණ ගත යුතුයි. தீர்மானம் எடுப்பது சிந்தனை கூடாக. අපි තීරණ ගන්න අපගේ සිතුවිලි තුලින්. சிந்தனை சிக்னலை கொடுக்கும் ஹார்ட்டுக்கு, இருதயத்துக்கு. සිතුවිල්ල පණිවිඩයක් යවන අපගේ හදවතට. சில நேரம் தீர்மானம் இல்லாம ஓடுகிறதுனால எங்களோட வாழ்க்கையில முன்னேற்றம் கிடையாது. සමහර කාට තීරණයක් නැතුව දුවන නිසා අපගේ ජීවිතේ කිසිම සඵලත්වයක් නැහැ. அநேக வருடங்களுக்கு முன்பு இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது. කලකට පෙර මෙලෙස සිදු වුණා. எவரெஸ்ட் மலையில ஒருத்தர் ஏற விரும்பினார். එවරස් කන්ද තරණය කරන්නට කෙනෙක් உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் மலை ஏறுவார்கள். බොහෝ අය මේ කඳු තරණය කරනවානේ අපි දන්නවනේ. ஒரு வாலிபன் எவரெஸ்ட் மலையில ஏறுறார். ඒක තරුණයෙක් එවරස් කන්ද තරණය කරන්න அவர்கள் ගොස් ஏறும் பொழுது அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இல்லாவிட்ட நேரம் மணித்தியாலங்கள் கொடுக்கப்படும். ඔවුන්ට තරණය කරන්නට කාලය සීමාවක් ලබා දී තිබුණා. அநேக நாட்களுக்கு பிறகு ஏறிட்டார். බොහෝ දවසට පස්සේ ඔහු උඩටම ගියා. எப்படியாவது கடைசியில போய் சேர்ந்துட்டாரு. එබ කෙලසෝ අවසානයේදී ඔහු උඩටම ගියා. ஆனால் அவருக்கு பரிசு ஒண்ணும் கிடைக்கல. නමුත් ඔහුට කිසිම තාගයක් ஒரு நாள் ලැබුණේ නැහැ. செய்தியாளர்கள் கூப்பிட்டு இவர்கிட்ட கேக்குறாங்க, දවසක් දා ප්‍රෝත්ති සම්මුඛ සාකච්ඡාවකට ඔහු ஐயா நீங்க යනවා. மலை ஏறுனீங்களே, how was your experience? எப்படி இருந்துச்சு? ඔබ මේ කන්ද තරණය කරන්නේ ඔබගේ අත්දැකීම කෙබඳු ආකාරයකට உங்களுக்கு වෙනවද කියලා. ஃபாஸ்டா அந்த டைம் சொன்ன டைமுக்குள்ள ஏற முடியலையே. ඔබට දුන්නා වූ වෙලාව කාල සීමාව තුළදී ඔබට නගින්නට බැරි වුණා නේද? கஷ்டப்பட்ட மாதிரி தெரிஞ்சு. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? තාමත් අමාරුවෙන් නැග්ගා වගේ තමයි අපිට පේන්නේ. ඔබගේ අත්දැකීම அவர் කොහොමද? சொன்னாரு, ஏறி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஏறி இருக்கலாம், තවත් පොඩ්ඩක් වේගෙන් නගින්නට பரிசை තිබුණා. நானும் பெற்றிருக்கலாம். තාග්ගේ මමත් ஆனா ළඟා அனுபவம் எப்படி தெரியுமா? නමුත් අත්දැකීම මොකක්ද දන්නවද? என்னுடைய காலணிக்குள்ளே சப்பாத்துக்குள்ள ஒரு சின்ன மணல் வந்துட்டுது. මගේ සපත්තු கல்லு, වලට- சின்ன கல். මගේ සපත්තු වලට පොඩි ගල් කැටයක් ආවා. நான் ஏறும் பொழுதெல்லாம் அதை எனக்கு குத்தி கொண்டே இருந்துச்சு. ඒ ගල් කැටේ මම පියවර තබන සෑම අවස්ථාවක අනිමින් තිබුණා. இன்னும் 1 கிலோமீட்டர் போன பிறகு எடுப்போம்னு யோசித்தேன். තව කිලෝමීටර් ගියාට පස්සේ ඒක අහක් කරමු කියලා හිතුවා. குத்தி குத்தி இருந்ததுனால எனக்கு ஏற முடியல சரியா. ඒක ඇනෑ නැතිබුණ නිසා මට නගින්නට බැරි වුණා. அப்புறம் யோசித்தேன், இன்னொரு கிலோமீட்டர் போகட்டும். ඊට පස්සේ කල්පනා කරා තවත් කිලෝමීටරයක් ගිහලා ඒක අරන් දාමු කියලා. அப்ப இந்த செய்தியாளர் சொன்னாரு, එතකොට මේ ප්‍රෝත් සමුක සාකච්ඡාවට පැමිණි if you had picked it up in the beginning, ஆரம்பத்திலே நீங்க எடுத்திருந்தா முதல் பிரைஸ் வந்திருக்கு இல்லையா உங்களுக்கு? ඔබ පටන් ගන්න වෙලාවේදී මේ ගල අහක් කරලා තිබුණා නම් ඔබට ප්‍රථම உங்களுடைய තෑගි நடை, ලැබෙන්න உங்களுடைய ஏறுகிற பயணம் ஸ்லோ ஆயிருச்சு இல்லையா? ඔබ නගින්නා වූ ඒ ගමන ඔබට අඩපණ වුණානේ. அந்த நேரத்துல காலை கொஞ்சம் மேல தூக்கி அந்த கல்லை எடுத்து வீசி இருக்கலாமே. ඒ අවස්ථාවේදී ඔබ කකුල පොඩ්ඩක් කුසලේ ගල අහක් කරන්න நீங்க තිබුණානේ. போய் சேர வேண்டிய இடத்துல ஏற்ற வழியில போயிருப்பீங்க. ඔබ යා යුතු ස්ථානට ඔබ හරි වෙලාවට යන්නට තිබුණානේ. அதுதான் எங்களுடைய சிந்தனை. ඒක තමයි අපගේ සිතුවිල්ල. இனி டிலே பண்ணாதீங்க. දැන් ජය ප්‍රමාද කරන්නට இந்த එපා. பிரயாணத்திலே போய் அடைய வேண்டும் என்றால், මේ ගමනාන්තයට යන්නට ඕන නම් ஜெயம் பெற வேண்டும் என்றால், ජයග්‍රහණය ලබා ගන්නට ඕන නම් உங்களுக்குள்ள இருக்க சின்ன சின்ன குத்திக்கிட்டு இருக்கிற காரியத்தெல்லாம் எடுத்து போடுங்க. ඔබ තුළ තිබෙනා මේ පොඩි පොඩි ඇන ඇන තිබෙන දේවල් අහක් කරන්න. எல்லாரும் முழங்கால் படியில සියලු போகிறோம். දෙනාම අපි දන්න නමන්නට යනවා. எல்லாரும் முழங்கால் படியில අපි සියලු போகிறோம். දෙනාම දන්න නමන්නට Our යනවා. mind should change, our thoughts should change, our heart should change. අපගේ සිතුවිල්ල අපගේ හදවත වෙනස් கடந்த වෙනවා. வருஷம் நீங்க குடிகாரனா இருந்திருப்பீங்க. පසුගිය අවුරුද්දේ ඔබ බේබද්දෙක් වෙන්නට පුළුවන්. புகைப்பிடிப்புல இருந்து வெளியே வர முடியாம இருந்திருப்பீங்க. දුම්පානය කරන්නෙක් වෙන්නට පුළුවන්. ஆனா இந்த வருஷம் නමුත් මේ අවුරුද්දේදී நீங்க புதிய தீர்மானம் எடுங்க. ඔබ අලුත් තීරණයක් நான் ගන්න. மனம் மாற போகிறேன். මම පසුතැවිලි எல்லாரும் වෙනවා. சொல்லுங்க, நான் மனம் மாற போகிறேன். මම පසුතැවිලි වෙන්නට යනවා. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வீணான சிந்தனையிலிருந்து வெளியே வர போகிறேன். මාගේ අනවශ්‍ය සිතුවිල්ලෙන් අපි පිටතට එන්න යනවා. கடைசியாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வருகிறது. අවසාන වශයෙන් ලූක් සුභාරංචි පොතේ 13 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි වගන්තියේ මෙලෙස ලියා තිබෙනවා. එසේ නොවේ යයි නුඹලාට කියමි. නුඹලා පසුතැවිලි නුවණොත් නුඹලා සියල්ලෝම එසේම විනාශ වන්නෝ යයි කීසේක. அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். மனம் திரும்பாமல் போனால் இந்த மரம் கெட்டு போய்விடும். නුඹලා පසුතැවිලි වුණොත් මේ ගස විනාශ වෙන්නේ. ஆகவே இன்றைக்கு மனம் திரும்புங்க. ඒ නිසා අද පසුතැවිලි. So Joanna, tell me, what are you thankful for this year? I am thankful for my shelter. Amen. She's thankful for her shelter. Now, Adriana, tell me, what are you thankful for this year? I am thankful for God's blessing. Amen. She's thankful for God's blessings. Now, Angel,
Okay, so tell me, what are you thankful for? I am thankful for my church. For her church, yes, amen. For EBPM. Now, Obed, tell me, what are you thankful for today? My health. Very good. He's thankful for the good health God has given him. Yeshua, what are you thankful for this year? I'm thankful for my education. He's thankful for his education. Amen. Okay, Jalen, tell me, what are you thankful for this year? My family. Amen. He's thankful for his family. Very good. Anaya, tell me, what are you thankful for this year? 2025. Amen. She's thankful for the year 2025. Jason, come. Tell me, what are you thankful for this year? I'm thankful for my friend. Amen. He's thankful for his friends. Okay. So all of these children are thankful to God for everything that He's given. So we are going to display it in a song. For the stars in the sky, birds that flutter and fly, I am thankful for the leaves on the trees, how they dance in the breeze. I am thankful with an attitude of gratitude for blessings great and small. I show gratefulness and thankfulness as I praise the Lord of all. Hallelujah, hallelujah. I am for the bright shining light of the Lord Jesus Christ. I am thankful.